நல்லவர். ஆலயத்துல பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சோ இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம சில காரியங்களை நம்ம தியானிக்க வேண்டியதாக இருக்கிறது. சில காரியங்களை நம்ம பார்த்து நிதானிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. தயவு செய்து இந்த வார்த்தைகளை ரொம்ப கவனமா நீங்க கேளுங்க. மிக சுருக்கமாக இந்த வார்த்தையை உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை நீங்க கவனமா கேட்பீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த வார்த்தையானது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். வளர்வதற்கு ஏதுவான சூழ்நிலைகளையும் அந்த வார்த்தை உங்களுக்காக ஏற்படுத்தும். அல்லேலூயா. என்னைக்காவது ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது அல்லது நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஆராதிக்கும் பொழுது, ஏன் ஆண்டவரே நீங்க என்ன ரட்சித்தீங்க, ஏன் ஆண்டவரே நீங்க என்ன ஏற்றுக்கொண்டீங்க, ஏன் ஆண்டவரே என்ன தேடி வந்தீங்க அப்படின்ற கேள்வி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கு இருக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்முடைய கேள்வி எல்லாம், ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இவ்வளவு உபத்திரவம், ஏன் ஆண்டவரே என் குடும்பத்துல இவ்வளவு காரியங்கள், சாபத்துக்கு உண்டான காரியங்கள், இவ்வளவு காரியங்கள், ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இவ்வளவு காரியங்கள் தலை தூக்கி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய கேள்வியை கொஞ்சம் மாத்தி கேட்கணும். என்னன்னா, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என்ன ரட்சித்தீங்க, ஏன் ஆண்டவரே என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்க, என்ன போய் நீங்க தேடி வந்திருக்கிறீங்களே, என்ன தேடி வருகிறதற்கு நான் என்ன பலன் செஞ்சேன், என்ன ஒரு மனுஷனா நீங்க தேடி வந்து என் பாவத்தை மன்னிச்சு என்னை நேசித்து என்ன உங்க பக்கமாக இழுத்து கொள்ளும்படியாக எனக்காக சிலுவையில உங்க சொந்த குமாரன் என்று பாராம உங்க ஜீவனை எனக்காக நீங்க கொடுக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு நான் உங்க இருதயத்துக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், உங்க வாழ்க்கைக்கு அல்லது உங்களுடைய இருதயத்துக்கு நான் என்ன அப்படி கைமாறு செய்ய போறேன் அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவன் ஒருவர் எனக்காக பாவம் நிறைந்த இந்த உலகத்துல, சாபம் நிறைந்த இந்த உலகத்துல யாரும் நேசிக்காத அளவுக்கு பாவத்துல இருந்த என்ன, எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாத நம்மளுடைய வாழ்க்கையில, எந்த ஒரு ஆண்டவரோடு கூட கனெக்ஷனும் இல்லாத ஒரு சூழ்நிலையில, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மளை தேடி வந்து நம்மளை நேசித்து ரட்சித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, என் மேல ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஒரு கரம் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே இந்த உலகத்துல அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, அநேக ஜாதிகள் இருக்கிறது, அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு இல்லாத பாக்கியம் இன்னைக்கு எனக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்க ஆலயத்துல வந்து உங்க சமூகத்துல வந்து உங்களை ஆராதிக்கிறது எங்களுக்கு பெரும் பாக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னைக்காவது ஆண்டவருடைய சமூகத்துல இந்த மாதிரி நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். ஆண்டவரே நீங்க என்ன தேடி வந்து என்னை நேசித்து என்னை ரட்சிக்கிற அளவுக்கு நான் பரிசுத்தவானும் இல்லை, நான் நீதிமானும் இல்லை, ஆனா இருந்த போதும் என்ன நீங்க தேடி வந்து என்னை ரட்சித்து என் கரத்தை பிடிச்சு பாவம் நிறைந்த இந்த உலகத்துல பாவமற்ற நீங்க வந்து என்னுடைய பாவத்தை கழுவி என்னை பரிசுத்தவானாய் மாற்றி இருக்கிறீங்கன்னா, என் மேல ஒரு பிரதானமான ஒரு நோக்கத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆங்கிலத்துல பாவத்துக்கு சின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சின் அப்படின்னு சொன்னா SIN. SIN இருந்த நம்மள SON மாத்தினார். அப்படின்னா பாவியா இருந்த நம்மள கர்த்தர் நம்மள பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பாவி அல்ல, நீங்க தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க பாவி இல்ல, நீங்க தேவனுடைய பிள்ளை. பக்கத்துல பார்த்து, இங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ரெண்டு பேர் பக்கத்திலேயே பார்த்து சொல்லுங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து, நீங்க பாவி அல்ல, நீங்க தேவனுடைய பிள்ளை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள் நான் யார் அப்படின்ற நம்ம உணரும் பொழுதுதான் நம்மளுடைய ஜெபம் எவ்வளவு மேன்மையானது, நம்ம எப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிக்கணும், நம்ம எப்படிப்பட்ட தேவனோட நம்மளுடைய பார்வை தேவன் மேல காணப்படணும், நம்ம ஆவிக்குரிய ஜீவித்துல நம்ம எப்படி சாட்சியாய் வாழணும், நம்முடைய ஜெபம் எவ்வளவு முக்கியம், நம்முடைய ஆராதனை எவ்வளவு முக்கியம், மற்றவங்களுக்காக பரிந்து பேசுகிற ஜெபம் எவ்வளவு முக்கியம், தேவனுடைய சமூகத்துல வந்து நிற்கிற அந்த 1 மணி நேரம் எவ்வளவு முக்கியம் என்பதை, கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை நம்ம விளங்கி கொள்ள பொழுதுதான் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து வெளிப்படும்.
அல்லேலூயா. கிறிஸ்து எனக்காக மரித்தார் அப்படின்ற அந்த வெளிப்பாடு இல்ல. நான் பாவியாய் இருந்த என்ன கர்த்தர் தம்முடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். நான் பாவி அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்ற ஒரு எண்ணம் வரம்போதுதான் நம்ம ஜெபத்துல இன்னும் தேவனோடு கூட நெருங்கி சேர முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம பரிபூர்ணமாக்கப்படல, ஆனா அவருடைய ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் நம்ம பரிபூர்ணமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம நிலைத்திருக்க வேண்டும் முடிவு பரியந்தம் வரைக்கும். யாரும் யாருடைய பாவத்தையும் பார்த்து இவர்களுடைய பாவி என்று நம்ம சொல்லாதபடிக்கு அவர்கள் அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்து பரிசுத்தத்துல பரிபூர்ணம் அடைவதற்கான ஒரு பெரிய சத்தியத்துக்குள்ள நடத்துவதற்கு தேவன் நமக்கு அந்த கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையில நம்ம நிலைத்திருக்கும் பொழுது நம்ம பாவத்திலிருந்து மீண்டு வருவதற்கு நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க யோவான் 3:16. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி யோவான் 3:16 அப்படின்னு சொன்னா சின்ன பிள்ளைங்க வசனம் சொல்ற மாதிரி கண்ணை மூடி அந்த வசனத்தை மனப்பாடமா நம்ம சொல்லணும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரலே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நம்மளை தேடி வந்தாரு அப்படின்னு சொன்னா, நம்மள்ட்ட இருக்கிற பணமோ, நம்மள்ட்ட இருக்கிற தாளந்தோ, அல்லது நம்மள்ட்ட இருக்கிற ஆழ்பலமோ, நம்மள்ட்ட இருக்கிற ஞானமோ, அல்லது நம்மள்ட்ட இருக்கிற மேன்மையான காரியங்களோ அல்ல. எங்கிட்ட இருந்து ஆண்டவர் எதிர்பார்த்து தேவனுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி வருவதற்கு காரணம் என்னன்னா, எங்கிட்ட இருந்து ஆண்டவர் அந்த பரிபூர்ணமான அன்பை நான் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதற்காக அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில அவர் என்ன செய்தார்? மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அன்பு கொடுப்பதற்கு மாத்திரமல்ல, அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாகவும் இந்த உலகத்துக்கு வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததற்கு பிரதானமான நோக்கம், அவர் தம்முடைய அன்பை எனக்கு வெளி காண்பிக்கும்படியாக. தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவர்கள் ஒருபோதும் பாவத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கவே முடியாது. தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவர்கள் ஒரு நாளும் ஜெபிக்காம இருக்கவே முடியாது. தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவர்கள் ஒருபோதும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கவே முடியாது. தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருப்பார்கள். காரணம் என்னன்னா, அந்த அன்புக்கு ஆண்டவர் விலைக்கிரயம் கொடுத்தது அவருடைய சொந்த குமாரனை என்று பாராமல் இயேசுவை நமக்காக ஒப்பு கொடுத்தார். எப்படி ஒப்பு கொடுத்தார்னா, சரீரத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ரத்தத்தையும் அந்த கல்வாரி சிலுவையில சிந்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 2 சொட்டு 3 சொட்டு ரத்தம் இல்லைங்க, சரீரத்தில் இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் என் மேல அவர் அன்பு பெருசு அப்படின்றத அவர் தம்முடைய சொந்த குமாரனை சிலுவையில ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். இந்த அன்புக்கு நாம் இந்த உலகத்துல வாழ்கிற வரைக்கும் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள் கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். அல்லேலூயா. நம்ம வீடு கட்டுறதோ அல்லது பங்களா வாங்குறதோ கார் வாங்குறதோ இதெல்லாம் ஆண்டவருக்கு 2ஆம் தரம் தான். ஆனா முதல் தரமான ஆசீர்வாதம், முதல் தரமான ஒரு விருப்பம் தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னா, அவரை போல இந்த உலகத்துல நீங்களும் நானும் நடமாட வேண்டும், வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பிரதானமான நோக்கம். சிலுவையில பிசாசு நினைச்சான் இயேசுவை அவ்வளவுதான் இனி முடிச்சாச்சுன்னு. ஆனா ஆண்டவர் பாருங்க, தம்முடைய ஒரே பேர குமாரனை சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்தபடியினால நம்ம ஆண்டவர் இன்னைக்கு நமக்குள்ள வசிக்கிறபடினால நீங்களும் நானும் இயேசுவை போல நடக்க, இயேசுவை போல பேச, இயேசுவை போல வாழ, இயேசுவை போல சாட்சி கொடுக்கும்படியாக அந்த மேன்மையான வாழ்வை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதேதான் பழைய ஏற்பாடுல நம்ம வாசிக்கிறோம். நம்மை போல ஒரு மனுஷன் என்ன பண்ணலாம்? உருவாக்கலாம். ஆனா அந்த மனுஷன் அவரை போல என்ன பண்ணல? இல்ல. கீழ்ப்படியாமையினால அவங்க என்ன பண்ணிட்டாங்க? விழுந்துட்டாங்க. ஆனா ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை உலகத்துல பாவம் வந்தது, சாபம் வந்தது. ஆனா அதே நேரத்துல ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் நிமித்தமாக எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த அன்பை ருசி பார்த்தவங்க மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லாம இருக்கவே முடியாது. இந்த அன்பை ருசி பார்த்தவங்க மற்றவங்களிடத்துல தேவனுடைய அன்பை அவங்க வெளி காண்பிக்காம இருக்கவே முடியாது. இயேசுடைய அன்பை மற்றவங்களுக்கு சொல்றது ஈஸிங்க, ஆனா இயேசுடைய அன்பை மற்றவங்களுக்கு காட்டுறது ரொம்ப கடினம்.
அல்லேலூயா. இயேசு அன்பை சொல்ல வரல, இயேசு அன்பை காண்பிக்க வந்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கிறிஸ்துவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவுடைய அன்பை பத்தி சொல்றதை நிப்பாட்டிட்டு இயேசுவுடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில இருந்து அவங்களுக்கு காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை அதுதான். இயேசு சொன்னாரு, நான் பாருங்க என்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் எனக்காக நமக்காக கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரு, தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவை நமக்காக கொடுத்திருக்கிறார். எடுத்து வாசிங்க. ரோமர் 5:8 நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 5:8 வசனத்தை வாசிங்க. ரோமர் எழுதின பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின புத்தகம் 5:8. நாம் பாவியாய் இருக்கையில், பாருங்க, நாம் பாவியாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை, தமது அன்பை விளங்க பண்ணினார். நம் பாவியாக இருக்கையில், இப்ப நம்ம பாவியா இல்லையா? பாவம் நிறைந்த இந்த உலகத்துல வாழ்றோம். பாவம் சில நேரத்துல நம்மளை மேற்கொள்ளுகிறது. பாவம் செய்யாம நம்ம ஒவ்வொரு நாளும் மேல வருவதற்கு நம்ம பிரயாசப்படுகிறோம். ஆனாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம், சில நேரத்துல விழுந்து போயிடுறோம். பவுல் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் விரும்புகிறதை செய்யாமலே விரும்பாததையே நான் என்ன பண்றேன், செய்றேன். நான் ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் பரிசுத்தமா வாழணும்னு ஆசைப்படுறேன், உமக்கு பிரியமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆண்டவரே, உம்மோடு கூட நெருங்கிய உறவோடு கூட நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். இதெல்லாம் எனக்கு விருப்பம். ஆனா இந்த விருப்பம் எல்லாம் நிறைவேற்றக்கூடாதபடிக்கு இதுக்கு மாறாக நான் என்ன பண்றேன், என் வாழ்க்கை கடந்து போகுது. ஆனா இந்த சூழ்நிலையில வேத வசனம் சொல்லுகிறது, நம்மளுடைய பலவீனத்தில் அவருடைய கிருபை போதுமானது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த பாவம் நிறைந்த உலகத்துல பாவியான நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் வாசம் பண்ணணும்னா இந்த பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு தேவன் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆயுதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுதான் தேவ கிருபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை அப்படின்னு சொன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. தகுதியே இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கப்படுகிறது தான் கிருபை. அல்லேலூயா. அந்த தேவன் தகுதியே இல்லாத எனக்காக இந்த உலகத்தில் வந்து எனக்காக மரித்தார்னா நான் அவருடைய ரத்தத்துக்கு கொஞ்சம் கூட தகுதியானவன் அல்ல. அல்லேலூயா. அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி, அவர் முட்கிரீடம் சூட்டப்பட்டு, கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டு, மரித்து மரணத்தை ருசி பார்த்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து அந்த நித்திய ஜீவனை நடத்துவதற்கு அதுக்கு பாத்திரவானாக நான் இல்லை. ஆனாலும் என்னை தேடி வந்திருக்கிறார்னா ஆண்டவர் என் மேல வச்ச அந்த அன்பு, ஆண்டவர் என் மேல வச்ச அந்த தயவு, ஆண்டவர் என் மேல வச்ச அந்த கிருபை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ வேத வசனம் சொல்லுகிறது, நம்மேல் வைத்த தமது அன்பை என்ன பண்றாரு, விளங்க பண்ணினார். எவ்வளோ பாவியா இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விபச்சாரத்துல கையும் கழுவுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னாரு. எல்லாம் அந்த ஸ்திரீயை பார்த்து என்ன பண்ணாங்க, கண்டம்னேஷன் பண்ணாங்க, அவங்கள வந்து கல்லெறிய நின்னாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இனி பாவம் செய்யாத போ அப்படின்னாரு. நம்மளுடைய ஆண்டவர் நம்மளை குத்தி காண்பிக்கிற தேவன் அல்ல. நமக்குள்ளாக குத்தப்பட்ட அந்த பாவத்தை தூக்கி அப்புறப்படுத்தி நம்மளை பரிசுத்தவானாய் மாற்றுகிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய குற்றங்களை பாராத சுத்த கண்ணனாய் இருக்கிற தேவன். இவ்வளவு பெரிய தேவனுக்கு நம்மளுடைய வாழ்நாள் எல்லாம் நம்ம செய்யக்கூடியது என்னன்னா, நாம் அவரோடு கூட இணைந்து நிற்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக சிலுவையில் அவர் நின்னார்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், சிலுவையில உங்களுக்காக அவர் நின்னார்ல. அவருக்காக நீங்க நிக்க கூடாதா? அவருக்காக நம்ம வாழக்கூடாதா? அவருக்காக ஏதாகிலும் செய்யக்கூடாதா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நான் செஞ்சது போலவே நீங்க செய்யணும்னு சொல்லல. ஆண்டவர் என்ன தெரியுங்களா சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறத காட்டிலும் அதிகமாய் செய்வன். எப்பா என்னை விசுவாசினா நான் செய்யறத காட்டிலும் நான் அதிகமாய் செய்வேன். ஆனா நான் பட்ட பாடுகள்லாம் நீ பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. முள்கிரீடத்தெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு ராஜ மேன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம அவருடைய தோட்டத்துல நாட்டப்பட வேண்டும்.
அல்லேலூயா. நாம் அவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும். இந்த உலகம் எப்போ மடிந்து போகும், இந்த உலகம் எப்போ அக்கினியில உருகி போகும்னு தெரியாது. இன்னைக்கு ஞானம் பெருகிருச்சு. இன்னைக்கு விபத்துகள், நாசமோசங்கள், கேட்காத வியாதிகள் எல்லாம் பெருகி கொண்டு இருக்கிறது. கடைசி நாட்களில் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். ஆனா இந்த நாட்களில் தேவனுக்காக எதையாகிலும் நம்ம செய்ய நம்ம ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா எதையும் நம்ம என்ன பண்ணிட முடியாது, நம்ம சுய பலத்தினால செஞ்சிடவே முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது கூட சொல்றாரு, எப்பா பரலோகத்திலிருந்து பிதா எனக்கு சொல்லாத வரைக்கும் நான் எதுவும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஈவந்தோ ஆண்டவர் கிரைஸ்டா இருந்தாலும் அவர் தேவனுடைய வாக்கு தத்தத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அவருடைய துணை இல்லாம இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஒன்றுமே என்ன பண்ணல, செய்யல. அப்ப நீங்களும் நானும் அவருடைய துணை இல்லாம எதுவும் நம்மளால செய்யவும் கூடாது, செய்யவும் முடியாது. அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க யோவான் 15:16 வாசிங்க. யோவான் 15:16. யோவான் புத்தகம் 15:16. என்னை தெரிந்து கொள்ளவில்லை. பாருங்க, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென். அல்லேலூயா. போதுங்க. பாருங்களேன், நம்ம அவர் என்ன பண்ணல, தெரிந்து கொள்ளல. அவர் தான் என்ன தெரிந்து கொண்டார். அவரை தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கு என்கிட்ட பெருசா பரிசுத்தம் இல்லைங்க. அவர் என்னை தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கு நான் ரொம்ப நல்லவன் இல்ல. அவர் தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கு நான் ரொம்ப பெருசா ஆண்டவருக்கு செஞ்சது மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ஆனா ஒண்ணுமே இல்ல, தகுதியற்ற என்ன, என்னால ஒண்ணுமே முடியாதுன்னு தெரிஞ்சும், நான் உபயோகமற்ற பாத்திரம் என்று தெரிஞ்சும் என்ன தேடி வந்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, மனுஷன் உங்களை தேடி வரலங்க, உங்களை உண்டாக்கின ஆண்டவரே உங்களை தேடி வந்திருக்கிறார்னா நம்ம இப்படி ஒரு ஆமீன் சொல்லி இருக்க மாட்டோம், இப்படி ஒரு அல்லேலூயா சொல்லி இருக்க மாட்டோம். அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்து தம்முடைய உள்ளங்கையில் வைத்து அவர் நம்மளை விசாரித்து நம்மளை தேற்றி ஆற்றி கொண்டிருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன தெரிந்து கொள்ளல, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நினைச்சு பாருங்க, தெய்வமே என்ன தெரிந்து கொண்டிருக்குன்னா என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு. இதுக்குதான் நீங்க கையை தட்டி அல்லது கையை உயர்த்தி நல்ல சத்தமா ஒரு ஆமீன் சொல்லி இருக்கணும். இன்னைக்கு மனுஷன் நம்மளை கண்டு கொண்டான்னு சொன்னா, பாத்தியா அவங்களுக்கு நான் உதவி செஞ்சேன், அவங்களை தேடி வந்து எனக்கு நன்றி சொல்லிட்டு போனாங்க அப்படி நம்ம மெச்சு கொள்ளுகிறோம். ஆனா எந்த ஒரு நன்மையும் நம்மள்ட்ட இல்லாத போதும் அவர் நம்மளை தேடி வந்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார்னா அவருக்கு வாழ்நாள் எல்லாம் அவரோடு கூட வாழுகிற ஒரு அனுபவம், அந்த ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை என்ன பண்ணி இருக்கிறேன், தெரிந்து கொண்டேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டேன் பிரதர் அப்படி சொல்றதுக்கு இல்ல, ஆண்டவர் தான் என்ன பண்ணி இருக்கிறாரு, தெரிஞ்சிருக்கிறார். எப்படி தெரிஞ்சாரு தெரியுங்களா? உபத்திரவத்தின் குகையில் இருந்து நம்மளை தெரிந்து கொண்டார். யாரும் கண்டிராத கற்பத்துக்குள்ள கருவாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளை பார்க்காத பொழுது அவருடைய கண்கள் கண்டது. நர்ஸ் நம்மளை தூக்குவதற்கு முன்பதாகவே அவர் தம்முடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் சொல்றாரு, எப்பா நீதான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிற, ஆனா அது அல்ல விஷயம், நான் உன்னை தெரிஞ்சிருக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் நாமத்தினாலே, நல்ல கவனமா கேளுங்க, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, பிதாவை கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த வசனத்தை எத்தனை முறை நம்ம வாசிருப்போம் தெரியாது, எத்தனை பேர் விளங்குச்சு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே உங்க நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் நீங்க எனக்கு என்ன பண்ணுவீங்க, தருவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆனா அது விஷயம் கிடையாது. வசனம் என்ன தெரியுங்களா சொல்லுது, நீங்கள் என் நாமத்தினால் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. அதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு செய்யணும்.
அவர் நீங்க கேட்கிற காரியங்களுக்கு அவர் உங்களுக்கு ரிட்டர்ன் பதில் கொடுக்கணும்னா, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கணும்னா, அந்த பதில் கொடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களிடத்திலிருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுங்களா? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, நீங்கள் உங்கள் கனிகளில என்ன பண்ணுங்க? நிலைத்திருங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் வரணும்னு சொன்னா சாதாரணமா வந்துராது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் நாமத்தினால நீங்க கேட்டா அதை நான் உங்களுக்கு தருவேன், ரைட்டு தான், இல்லன்னு இல்ல. ஆனா அதை கேட்கறதுக்கு முன்னாடி அந்த நாமம் எப்படிப்பட்ட நாமம்? அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற எல்லா நாமங்களுக்கும் ஒரு பிரதானமான ஒரு அடித்தளமான ஒரு பேஸ்மெண்ட், அதுதான் ஒரு மூல நாமம், அதுதான் ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு நாமம். அந்த நாமத்துல தேவன் அவர் எரிகிற அக்கினி, எரிகிற அக்கினி ஜுவாலையாக இருக்கிறார். அதே நேரத்தில் அந்த நாமத்துக்குள்ளாக தேவனுடைய கிருபையின் இருதயத்தை நம்ம பார்க்கிறோம். சோ இந்த இடத்துல நீங்க பாருங்களேன், அவர் அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை என்ன பண்ணுகிறேன்? ஏற்படுத்துகிறேன். உங்க ஜெபம் கேட்கணும்னா முதல்ல கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுத்திருக்கிற இடத்துல நீங்க நிலைத்திருக்கணும். நீங்க நிலைத்திருக்கும் பொழுது கனி கொடுப்பீங்க. அந்த கனி கொடுக்கும் பொழுது தேவனுடைய இருதயம் பூரிப்படையும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பூரிப்படையும் பொழுது உங்க வாயிலிருந்து வார்த்தை பிறவாதற்கு முன்பதாகவே உங்க தேவைகளை கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரு? காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க அவருடைய இருதயத்தை முதல்ல என்ன பண்ணிட்டீங்க? டச் பண்ணிட்டீங்க. அல்லேலூயா. அப்பா அம்மாவுடைய இருதயத்தை புரிஞ்சு நடக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகள் வாயை திறந்து அம்மா எனக்கு இது வேணும்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. அப்பா அம்மாவுடைய இருதயத்தை புரிஞ்சு நடந்துகிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த பிள்ளைக்கு வேண்டியதை அவங்க அம்மா அப்பா ஆட்டோமேட்டிக்கா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இங்க வசனம் அதுதான் சொல்லுது. எப்பா நீ கனி கொடுக்கணும், நீ நிலைத்திருக்கணும். அப்ப நீ கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ, அது என் நாமத்தினால நீ கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது என் பரமபிதா உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. நான் உங்களை என்ன பண்ணினேன்? ஏற்படுத்தினேன். நான் உங்களை என்ன பண்ணுகிறேன்? நாட்டினேன் அப்படின்னு வேத வசனம் சொல்லுகிறது. நீங்க வாசிங்களே, ஏசாயால எழுதியிருக்கிற புத்தகத்துல நம்ம இந்த இதுக்கு ஒப்பான ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். நீங்க வாசிக்கும் பொழுது பார்க்கலாம். ஏசாயா 27:6 வாசிங்க. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஆண்டவரோடு கூட நிலைத்திருப்பீங்கன்னா, ஆண்டவரோடு கூட நீங்க இசைந்திருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்க வேரூன்றி பூத்து காய்த்து உலகத்தை நிரப்புகிற நாட்கள் வரும். அப்ப கர்த்தர் உங்களை நாட்டுகிற பிரதிபலன் நோக்கம் என்ன தெரியுங்களா? நீங்க உலகத்தை நிரப்பணும். ஆமென். உலகம் முழுவதும் நீங்க படரி பாய்ந்திருக்க வேண்டும், வேறுபட்டு எழும்ப வேண்டும். அதனாலதான் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், நீங்கள் பழுகி பெருக வேண்டும். இதே வாக்குத்தத்தத்தை தான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். என்னது? நீங்கள் தேசத்துக்கு தகப்பனாக இருப்பாய், உன்னுடைய சந்ததிகள் இவ்வளவாய் பெருகுன்னு சொல்லி இருக்கிறார். அதே வாக்குத்தத்தத்தை தான் கர்த்தர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். நம்ம பெருக வேணும்னு சொன்னா நம்ம நாட்டப்பட வேண்டும். பக்கத்துல பார்த்து நாட்டப்பட வேண்டும், நம்ம கனி கொடுக்க வேண்டும். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனுக்கு ஏற்ற கனிகள் என்ன பண்ண வேண்டும்? கொடுக்க வேண்டும். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பார்வையில தேவனுடைய தோட்டமாக இருக்கிறோம். இந்த தோட்டத்துல ஒவ்வொரு நாளும் தேவனுடைய விதையான தேவனுடைய வசனம் விதைக்கப்பட்டு கொண்டே வருகிறது. நல்ல கவனமா கேக்குறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருதயம் நல்ல நிலம். தொட்டு சொல்லுங்க, இருதயம் நல்ல நிலம். பக்கத்துல பாசம், இருதயம் நல்ல நிலம். இப்ப இந்த நல்ல நிலத்துல விதை விதைக்கப்பட வேண்டும். ஆமென். விதை என்பது தேவனுடைய வசனம். உங்க இருதயத்துல தேவனுடைய வசனம் விதைக்கப்படும் பொழுதுதான் அது வேரூன்றி பூத்து காய்த்து இந்த உலகத்தை நிரப்புகிற நாட்கள் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரியம், வசனம் உங்களுக்குள்ள உள்ள இருந்துச்சுன்னா நீங்க வேரூன்றுவீங்க.
அடுத்தது தேவ பிரச்சனை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க வேறுன்றுவீங்க. தேவ பிரச்சனை இருந்துச்சுன்னா பாருங்க, வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், ஆரோனுடைய துளிர்த்த கோல் அது பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களை என்ன பண்ணுச்சா? கொடுத்தது. எத்தனை நாள்ல? ஒரே நாள்ல. ஒரே நாள்ல. தேவ பிரசன்னத்துக்குள்ளாக நம்மை அடக்கி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவரை மாத்திரம் நம்பி இருப்போம், அவரை மாத்திரம் சார்ந்திருப்போம் சொன்னா நம்ம எவ்வளவு கெட்டு போயிருந்தாலும், எவ்வளவு நம்ம வெட்டப்பட்டு இருந்தாலும், யார் நம்மளை கைவிடப்பட்டு இருந்தாலும், அவருடைய உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நம்ம இருப்போம் சொன்னா வளர முடியாததையும் கர்த்தர் வளர பண்ணுவார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து, ஒரு குச்சியை ஆண்டவர் வளர பண்ணுவார்னா தேவ சபை அவர் வளர பண்ணாமல் இருப்பாரோ? என்ன வளர பண்ணாமல் இருப்பாரோ? அல்லேலூயா. அப்ப வளராம இருப்பதற்கு ரெண்டே காரியம் என்ன தெரியுங்களா? ஒண்ணு, நல்ல இருதயம் இருந்துச்சுன்னா உள்ள வார்த்தை கிரியை செய்யும். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது, தேவ பிரசன்னத்துக்கு என்ன நான் உட்படுத்தி கொண்டனா நான் வளருகிறவனாய் மாறுவேன். நான் வளர்ந்துட்டேனா அநேக ஆசீர்வாதமா இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சீஷர்களுக்கு ஒரு ஊமையை சொல்லுகிறார். என்னன்னா, ஒரு தோட்டக்காரன் ஒரு தோட்டத்தை பராமரித்து கொண்டு வருகிறான். அவன் அத்தி மரத்தை உண்டு பண்ணினா, அத்தி மரத்தை வளர்த்து கொண்டு வந்தான். ஆனா அவன் பசியா இருக்க நேரத்துல அந்த அத்தி மரத்தை பார்க்கும் பொழுது இலைகள் இருந்தது, ஆனா பழங்கள்லாம் ஒண்ணுமே இல்ல. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எதுக்கு இது? இந்த தோட்டத்தை எல்லாத்தையும் கெடுக்குதே, நிலத்தை கெடுக்குதே, மற்ற மரங்களையும் கெடுக்குதே, இதுக்கு பேசாம இதை வெட்டி என்ன பண்ணிடலாம்? போட்டலாம். அதுக்கு அந்த தோட்டக்காரன் சொல்றான், ஆண்டவரே இன்னும் ஒரு வருஷம், இன்னும் ஒரு 3 வருஷம், இன்னும் ஒரு 3 மாசம், ஒரு குறிப்பிட்ட ஒரு டியூ டேரேஷனை கொடுக்கறாங்க. கொடுத்துட்டு சொல்றாங்க, அதுக்கு மேல இது வளரல அப்படின்னு சொன்னா இது என்ன பண்ணிடலாம்? வெட்டி போட்டலாம். அல்லேலூயா. கனி கொடுக்காத எந்த மரமும் அது வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அல்லேலூயா. இப்ப புதுசா ஆண்டவர் உங்க மேல கிருபையோ அல்லது கனியோ வரத்தையோ கொடுத்து உங்களை பயன்படுத்தணும்னு இல்ல. கர்த்தர் உங்களை உருவாக்கி தாயின் கருவில உருவாக்கும் பொழுதே, இந்த பூமியில நீங்க அவதரிக்கும் பொழுதே உள்ள ஆண்டவர் கிருபைகளையும் கனிகளையும் வச்சுதான் அனுப்பி இருக்கிறார். உங்களை வெறுமையா கர்த்தர் அனுப்பல, ஒரு பிரதானமான நோக்கத்துக்கு தான் கர்த்தர் உங்களை அனுப்பி இருக்கிறாரு. அப்போ உள்ள எனக்கு எப்படிப்பட்ட கனிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, எப்படிப்பட்ட வரங்களை எனக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, எதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், எதற்காக நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன்ற இந்த நோக்கம் நமக்கு வந்தாதான் நம்ம வளருவதற்கு பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வளரணும் அப்படின்னு சொன்னா முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். வளர்றதுக்கு முக்கியமான காரணம், நான் வளரணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? சும்மா இருக்கணுமா? சொல்லுங்க. நான் வளரணும்னா என்ன செய்யணும்? ஐயோ சொல்லுங்களேன். நான் வளரணும்னா என்ன செய்யணும்? சாப்பிடணும். அல்லேலூயா. நான் வளரணும்ன்ற எண்ணம் நமக்கு முதல்ல வரணும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த எண்ணம் உள்ள வராத வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியாது? வளரவே முடியாது. ஆண்டவரே நான் வளரணும். அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, முதல் வாக்குத்தத்தமே ஆபிரகாமுக்கு நீ பழுகி பெருகின்றாரு. அப்போ நமக்கு முதல்ல இன்பில்டா கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமே என்ன தெரியுங்களா? நம்ம போற இடத்துல பெருக்கம் வரணும். அல்லேலூயா. நம்ம போற இடத்துல பழுகி பெருக வேண்டும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிங்க. நாம் வளர வேண்டும், கனி கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். பிலிப்பியர் 1ஆவது அதிகாரம் 9, 10, 11 வசனத்தை நம்ம வாசிப்போம். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பான அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். போதும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 9ஆவது வசனத்தை போடுமா? இந்த இடத்துல பாருங்களேன். 9ஆவது வசனத்துல பாருங்களேன். உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அன்பு கூட என்ன இருக்கணும்? அறிவு இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நமக்கு சிலுவையில கொடுத்த அன்பு இருக்கு பாத்தீங்களா? அது வெறும் அன்பு கிடையாது, அது அகாப்பே அன்பு. இந்த அகாப்பே அன்புல அன்பு மாத்திரமல்ல, அதுல தேவ ஞானமும் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. இந்த தேவ ஞானம் என்ன தெரியுங்களா? என்ன குறிச்சு ஆண்டவர் எதிர்காலத்துல என்னெல்லாம் திட்டங்களை வச்சிருக்கிறார்ன்றத ஆண்டவர் கல்வாரி சிலுவையில நம்ம பிறக்காதற்கு முன்பதாகவே அவருடைய இறப்புல என்னுடைய பிறப்பை பார்த்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப நம்மளுடைய அன்பு எப்படி இருக்கும் தெரியுங்களா? அன்பானது வெறும் அன்பா இருக்க கூடாது. அந்த அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய். சிலருடைய அன்புல அன்பு மட்டும்தான் இருக்கும், வார்த்தை மட்டும்தான் இருக்கும், அதுல உணர்வு இருக்காது, அதுல உயிர் இருக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுல அறிவு இருக்காது. அப்ப தேவனுடைய அன்புல மட்டும்தான் அறிவு நிறைந்த அன்பு. எதுனா தேவனுடைய அன்பு. உணர்வுள்ள அன்பு எதுனா அது தேவனுடைய அன்பு. யாருடைய அன்பு அதிகரிக்கும், பெருக்கத்துக்கு நேராக நடத்துனா அது தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, அறிவில்லாம உன்னை மேல அன்பு வச்சுட்டேன். அது அறிவில்லாத அன்புதான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கண்மூடித்தனமும் உன்னை என்ன பண்ணிட்டேன், நம்பிட்டேன். ஏன்? அது அந்த அன்புல என்ன கிடையாது, அறிவில்லாத அன்பை தேடி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஓடிட்டோம். ஆனா அறிவுள்ள அன்பு என்ன தேடி வந்து அறிவே இல்லாத என்ன இந்த ஜனத்துக்கு அறிவுள்ளவனாக, அறிஞனாக, தேறினவனாக மாற்றுகிற உணர்வுள்ள அன்பை எனக்குள் அதிகமாய் பெருக பண்ணினார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவர்கள் அன்பாய் இருப்பார்கள், அது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா அந்த அன்புல என்ன இருக்கணும், உணர்வு இருக்கணும். பக்கத்துல பார்த்துங்க, உங்க அன்புல உணர்வு இருக்கா? நீங்க சொல்றத பார்த்தா உங்க உப்புல, உங்க பேசல உப்பு இருக்கா? அது கேட்கல. உங்க அன்புல அறிவு இருக்கணும், உணர்வு இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் அதிகமாய் பெருகவும். அதுல என்ன பண்ணணுமாமா, பெருகணும். வாசிங்க 10வது வசனம். 10வது வசனம். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. 11வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களாகவும் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்களும் நானும் கனி கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அது என்ன திட்டம் தெரியுங்களா? நீதியின் கனி. We have to produce the righteousness of fruit. பக்கத்துல பாத்துங்க, நீதியின் கனிய நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். பக்கத்துல பாத்துங்க, நீங்க ஒரு ப்ரொடியூசர். அல்லேலூயா. பணம் இருக்கிறவன் தான் ப்ரொடியூசர். இந்த படம் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம் தெரியுங்களா? அவங்கள்ட்ட கதை இருக்கும், ஹீரோ இருப்பாங்க, ஹீரோயின் இருப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஆனா பணம் இல்லைன்னா படம் சொல்லுங்களேன், என்னமோ தெரியாத மாதிரியே சொல்றீங்க பாத்தீங்களா? பணம் இல்லைன்னா படம் வராது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன தெரியும் சொல்றாரு? நீ ப்ரொடியூசர். உன்னால ஒன்னு ப்ரொடியூஸ் பண்ண முடியும், உன்னால ஒன்னு உருவாக்க முடியும். ஏன் தெரியுங்களா? உங்களுக்குள்ளாக இருக்கிறவர் உங்களை உருவாக்கினபடினால அவர் உங்களை மட்டுமல்ல, நீங்க தொடுகிறதெல்லாம் கர்த்தர் உருவாக்குவார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாம்கிட்ட சொல்றார், நீ போய் இந்த நிலத்தை எல்லாம் என்ன பண்ணு, பண்படுத்து, பயன்படுத்து. அந்த அத்தாரிட்டியை கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா ஆண்டவர் வந்து படைக்கும் போகும்போதே ஒரு ஸ்டூல் என்ன பண்ணிருக்கலாம், படைச்சு கொடுத்திருக்கலாமா இல்லையா? சேர் அப்படியே கொடுத்திருக்கலாமா இல்லையா? ஏன் மரத்தை உண்டாக்கினாரு? இந்த ஸ்டூல் எப்படி வந்தது? மரத்தினால வந்தது. இப்ப இந்த மரத்தை குடிச்சது யாரு? ஆண்டவர் தான். ஆண்டவர் நினைச்சிருந்தா அதுக்கு பேசாம ஸ்டூலாவே கொடுத்திருக்கலாமே. ஏன்னா அந்த மரத்தை வச்சு உன் அறிவினால நீ எதெல்லாம் செய்ய முடியும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த அறிவினால உன்னால என்ன செய்ய முடியும்? அந்த மரத்தை ஆண்டவர் அந்த ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, உனக்கு வேண்டிய எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவதற்கு ஒரு மூளை, ஒரு விதையை கொடுத்துட்டாரு. அந்த மரத்தை வச்சு நீ கட்டல் ரெடி பண்ணலாம், நீ டேபிள் ரெடி பண்ணலாம், நீ பர்னர் ரெடி பண்ணலாம், நீ வந்து என்ன பண்ணலாம், வுட் வேண்டிய எல்லா காரியத்தையும் என்ன பண்ணலாம், வுட் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணலாம். அதுக்கு என்ன உண்டாகணும்? அறிவு உண்டாகணும். இந்த அறிவு எங்க இருந்து வரும்? ஸ்கூலுக்கு போனா வருமா? அல்லேலூயா. ஸ்கூல்ல படிக்கிற டிகிரி அந்த ஸ்கூலோட அந்த காலேஜோட முடிஞ்சிரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இந்த வேத ஞானம் தான் நம்ம வாழ்க்கைக்கு, எதிர்காலத்துக்கு என்னெல்லாம் வேண்டிய ஆலோசனைகள் என்பதை இந்த வேதத்திலிருந்து நம்ம என்ன செய்ய முடியும், கற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவ திட்டம் தெரியுங்களா? நீங்களும் நானும் ப்ரொடியூஸ் பண்ணணும். நம்முடைய கனிகளை என்ன பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். உங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு தெய்வீக வரத்தை
வச்சிருக்கிறார். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்குள்ள தேவன் ஒரு கிருபையை வச்சிருக்கிறார்? அல்லேலூயா. சில பேருக்கு விசுவாசமே இல்லை. எனக்குள்ள ஏதோ ஆண்டவர் எனக்குள்ள வச்சிருக்கிறார், ஏதோ ஒரு gift எனக்குள்ள வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 100% நீங்க நம்பினாலும் நம்பாம போனாலும் உங்களுக்குள்ள ஆண்டவர் ஏதோ நல்ல காரியத்தை உள்ள வச்சிருக்கிறார். அந்த நல்ல காரியத்தை கண்டுபிடிச்சு நீங்க தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணணும், நீங்க தான் அதை மெழுகேற்றி கொள்ளணும். பவுல் சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வீக வரத்தை அனல் மூட்டி என்ன பண்ணு, எழுப்பு. மத்தவங்க உனக்குள்ள இருக்கிற நற்குணத்தை பார்த்து உன்னை எழுப்பிடுவாங்க நினைக்காதப்பா. உனக்குள்ள இருக்கிறத நீ கண்டுபிடிச்சு உன்னை நீயே என்ன பண்ணு, மோல்டு பண்ணு. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம கனி கொடுக்க வேண்டியது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. கனி கொடுப்பது தேவனுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. எப்படி அத்தி மரத்தை பார்த்து பழம் இல்லை அப்படின்னு எதிர்பார்த்தாரோ அதே போல நம்மளை பார்த்து இது நல்ல பழம் நிறைந்த மரமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க, சங்கீதம் 1:3 வாசிங்க. சங்கீதம் 1:3 வேகமா வாசிங்க. அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு, வசனம் வாசிக்கிறோம், அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தன் காலத்தில். பக்கத்துல பார்த்து, உன் காலத்துல உன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. எப்பா நீ நாட்டப்படணும், நீ கனி கொடுக்கணும். அப்ப வசனம் சொல்லுகிறது நீ செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். ஆமென். ஐயோ நான் எதை செஞ்சாலும் உருப்படியாவே நடக்க மாட்டேங்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் தொட்டு செய்யறதெல்லாம் ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாட்டுங்க. நல்லா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் எங்க நடப்படணும்? முதல்ல நீங்க நாட்டப்படணும். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க நாட்டப்படணும். நீங்க நாட்டப்பட்டாதான் கனி தருவீங்க. நீங்க நாட்டப்பட்டு கனி தரும் பொழுது இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பீங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க ஏசாயா 60:21 வாசிங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60:21. 60:21. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் தெரியுமா நம்மளை நாட்டி இருக்கிறா? அவர் நம்மளை நாட்டி இருக்கிறார். நல்ல சத்தமா சொல்லுங்களேன். பாருங்க, இந்த விதையானது, இந்த மரமானது அவரால் நாட்டப்பட்டது. ஆண்டவர் ஒரு கதவை பூட்டுறாருன்னா ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியாது, திறக்க முடியாது. ஆண்டவர் என்ன நாட்டுகிறார்னா ஒரு மனுஷனும் அவர் நாட்டப்பட்ட இடத்துல இருந்து என்ன ஒரு மனுஷனும் என்ன பண்ண முடியாது, எடுக்கவே. நம்ம நினைக்கலாம், எப்பா இந்த இடத்துக்கும் எனக்கு ஒரு கும்பிடுறா சாமி, ஆளை விட்டா போதும் ஓடலாம் நினைக்கலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது அவர் நாட்டின கிளைகள். நல்லா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்களா போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு நான் இங்கதான் கனி கொடுப்பேன், நான் இங்கதான் வாழுவேன்னா வாழ முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களால ஒன்னும் செய்ய முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நாட்டப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரால் நாட்டப்படுகிற கொடி எதுவோ அது நிச்சயம் என்ன பண்ணும், கனி கொடுக்கும், படரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. 15 யோவான் 15:5 சொல்லப்படுகிறது, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒரு வசனம் போதுங்க உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்க கனி கொடுப்பதற்கு. ஹல்லேலூயா. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் இசைந்திருந்தாள். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான். எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் அவரோடு கூட இணைந்து நிற்கிற ஒரு வாழ்க்கை.
வசனம் சொல்லுது, அவரோடு கூட நிலைத்திருந்தால் நம்ம கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா. அவரோடு கூட வாழாத ஒரு வாழ்க்கையே இல்லை. அல்லேலூயா. நம்ம சொல்லலாம், இயேசுவோடு கூட நான் வாழ்றேன், கரெக்ட் தான் பிரதர், கரெக்ட் தான். ஆனா அதே நேரத்தில் இயேசு உனக்குள்ளாக வாழுகிறாரா? ஆமென். அல்லேலூயா. நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் இலைகள் எல்லாம் மருந்தாகும். ஆமென். அல்லேலூயா. அந்த மரம், அந்த கொடி, அந்த செடி ஆரோக்கியமாக இருக்கும். அதுல வியாதி இருக்காது, அதுல செழிப்பு இருக்கும். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டவனாய், அப்படின்னா அவன் எப்பொழுதும் செழித்தே இருப்பான். அவன் கூனி குறுகி போகவே மாட்டான். அவனுடைய இலைகள் எல்லாம் உதிர்ந்து போவதே இல்லை. இவ்வளவு ஆசீர்வாதங்க தெரியுங்களா? நம்ம எங்க நாட்டப்பட வேண்டும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம யாரோட கையில இருக்கணும்ன்றதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நான் அவரோடு கூட நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய கிருபையில நம்ம நிலைத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தகுதியே இல்லைங்க, தகுதி அற்றவர்கள் நாம். ஒன்றுக்கும் உதவாத பாத்திரமாய் இருந்த நம்மள அவர் பரிபூரணமான கிருபை நம்மளை பூரணப்படுத்தினது. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபை. என்னால நிற்க முடியாது, என்னால செய்ய முடியாது. என் பலவீனத்தை நான் சார்ந்து, என் பலவீனத்து நிமித்தமாக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனா வசனம் சொல்லுகிறது, பலவீனத்தில் அவருடைய பலன், அவருடைய கிருபை போதுமானது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆங்கிலத்துல சொல்லி இருக்கிறது, your grace is more enough. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் sufficient சொல்லப்படுகிறது, போதும். ஆனா இன்னொரு அழகான ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லப்படுகிறது, more enough. இதை காட்டில் எனக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை. ஒரு மனுஷன் தேவ கிருபையை பிடித்து கொண்டாங்கன்னா அந்த கிருபை அவங்கள பாவத்துக்குள்ளாக உட்படுத்தவே படுத்தாது. ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த கிருபையை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கிருபையினாலதான் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அன்னைக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கும் பொழுது, தேவனுடைய கரத்திலிருந்து மோசேக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பொழுது 3000 பேர் என்ன பண்ணாங்க? மரித்து போனார்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அதே கிருபையாக வந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பொழுது 3000 பேருடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டார்கள். கிருபையின் வார்த்தையை கேட்ட உடனே ரட்சிப்பு வந்தது. அன்றைக்கு 3000 பேர் ஜனங்க நியாயப்பிரமாணத்தை கேட்டு மடிந்து போனாங்க. நியாயப்பிரமாணத்தை அந்த 10 கட்டளையை வாங்கிட்டு வந்த பார்க்க முடியாம எல்லாம் மரித்து போனாங்க. ஆனா அதே நியாயப்பிரமாணத்தை கொடுத்த கிருபையின் ஆண்டவர் வந்து அவர்களுக்கு பிரசங்கிக்கும் போகும் பொழுது, அவருடைய வார்த்தை வந்த பொழுது 3000 பேர் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் 3:23-24 வசனத்தை வாசிங்க. யோவான் 3:23-24. சாலிம் ஊருக்கு ரோமர் 3:23-24. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, பாருங்க, பாவம் செஞ்ச உடனே அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற பெரிய தண்டனை தெரியுங்களா? தேவ மகிமை அவங்களை விட்டு வெளியே போயிடும். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த பரலோகம் கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய ஒரு இழப்பு என்ன தெரியுங்களா? பாவம் பண்ணிட்டோமா, அவனுக்குள்ளாக இருக்கிற தேவ மகிமை இழந்து நிற்கிற அந்த தருணம் வேற யாருக்குமே வந்துடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாசிங்க 24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்துவை இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பாருங்களேன், பாவிகளாக இருந்த நம்மளை எப்படியா இருந்தோம்? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாக இருந்த நம்மள இலவசமாய் அவருடைய கிருபையினால, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அந்த கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு அந்த இலவசமா வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய ரத்தம் நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா.
ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பு, ரிடம்ஷன். இந்த கிருபை வந்த உடனே கிருபையை பெற்றுக்கொண்ட நமக்கு முதல் காரியம் என்ன தெரியுங்களா? அவன் திரும்ப பாவத்துல விழுவதற்காக கிருபை கொடுக்கல, பாவத்துல இருந்து மீட்டெடுப்பதற்காக கிறிஸ்துவின் மூலியமாய் கொடுக்கப்படுகிற அந்த கிருபை மீட்பை கொண்டு அவனை நீதிமானாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. விளங்குதான்னு தெரியல, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனாய் நான் விழுந்துட்டேன். விழுந்து போன என்ன கர்த்தர் திரும்ப எடுத்து நிறுத்தணும். இங்க கவனிங்க பெனி, என்ன திரும்ப எடுத்து நிறுத்தணும். இதை நிறுத்துவதற்கு யாரோ ஒருத்தருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அது குற்றமற்ற ரத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ரத்தம் நீதிமானுடைய ரத்தமாக இருக்க வேண்டும். அந்த ரத்தம் பரிசுத்தமுள்ள ரத்தமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மூணுமும் இயேசுவுடைய ரத்தத்துல தான் இருந்தது. அவருடைய ரத்தம் பரிசுத்தமுள்ள ரத்தம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? மனுஷனும் இணைந்து அவரை பெற்றெடுக்கல, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு அவர் அவதரித்தார். அதுல பரிசுத்த ரத்தம் வந்துருச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நீதியை செய்யும்படியாக அவர் இறங்கி வந்தார். நீதிமானுடைய ரத்தம், வசனம் சொல்லுது, நீதிமானுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அல்லேலூயா. மீட்பு, அவருடைய ரத்தம் மீட்பை கொண்டு வந்தது. அவருடைய ரத்தத்துல மூணு பார்க்க முடியும். நீதியை பார்க்க முடியும், மீட்பை பார்க்க முடியும், அடுத்தது கிருபையை பார்க்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இலவசமாய் பெற்றுக்கொண்ட அந்த கிருபை, இன்னைக்கு அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டனாலதான் இன்னைக்கு இல்ல, மறுபடியும் நம்ம பரிசுத்தமா வாழ்வதற்கு உண்டான ஒரு தருணத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார் என்ற அந்த ஒரு நோக்கத்தோடு நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. பாவம் பண்ணிட்டோம் பிரதர், வரும்போது பாவம் பண்ணிட்டேன். இப்ப ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா நம்ம பரிசுத்தமா தான் இருக்கிறோம் அப்படின்றத? நம்ம பாவம் பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்றது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? 100% தெரியும். இன்னைக்கு கேட்கிற வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் நாளைக்கே பாவம் பண்ணுவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. அதுல 50% அவங்க பாவம் என்ன பண்ணலாம், செய்ய கூடும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நினைக்கிறத பார்த்தா பாவம்னா பெரிய பாவம்லாம் கிடையாது. பாவம்னா சின்ன பாவம் கிடையாது, பெரிய பாவம் கிடையாது. பாவம்னா பாவம் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம செய்கிற பாவத்துக்கும் நம்மனால உண்டான பாவத்துக்கும் அதிலிருந்து மீட்பை உண்டு பண்ணுவதற்கு தான் அவர் கிருபையினால தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. இந்த பாருங்க, அவருடைய ரத்தம் நம்மளுடைய ஃபியூச்சருக்காக பேசுது. 100% தெரியும். அடுத்த வாரத்துல ஆண்டவரே நான் ஏதாவது ஒரு விதத்துல நான் இருதயத்தை நோக பண்ண போறேன்னு, பாவம் பண்ண போறேன்னு தெரியும். திரும்ப ஆண்டவர்கிட்ட போக போறேன்னு தெரியும். ஆண்டவர் நம்மளை மன்னிப்பாருன்னு தெரியும். இதெல்லாம் இலவசமா அவருடைய மீட்பை கொண்டு ரத்தத்தினால சிலுவையில் அவர் என்ன பண்ணிட்டாரு, சரி செய்துட்டார். ஆனா ஒண்ணு, பாவத்திலேயே விழுந்து 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 பாவத்திலேயே இருப்பதற்காக அந்த கிருபை கொடுக்கல. அந்த கிருபை அவன் பாவத்திலிருந்து மீட்படைய வேண்டும், உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு நீ நீதிமானாக்கப்படுவதற்காக இந்த இலவசமான கிருபை கொடுக்கப்பட்டதுன்றத நோக்க நமக்கு வரணும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம அதை அங்கீகரித்துக் கொள்ளணும். ஏன் கர்த்தர் நமக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார்? ஏன் கர்த்தர் நம்மளுக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிற அந்த மீட்பை பெற்றுக் கொள்வதற்கு. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எபேசியர் 2:8 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2:8-9. நான் முடிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அதுதான் யோவான் புத்தகத்துல நம்ம வாசிச்சோம். நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்க என்னென்ன பண்ணல, தெரிந்து கொள்ளல. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ரட்சிக்கப்பட்டீர்கள். நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? நம்மளுடைய நீதி நிமித்தமாக அல்ல, நம்மளுடைய நற்கிரியை நிமித்தமாக அல்ல, நான் ஏதோ ஆண்டவருக்கு விருப்பமானதை செஞ்சதுனால அல்ல. அல்லேலூயா.
ஒரு வாலிபன் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டான், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் என்ன சொன்னான்? 10ல் 1 பங்கை கொடுக்கிறேன், வாரத்துல 2 முறை உபவாசம் பண்றேன், வாரம் தவறாம ஆராதனைக்கு போயிடுறேன், கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு என்ன பண்ணிடுறேன், கொடுத்துறேன். இதெல்லாம் தேவனுடைய திட்டம், நியமனம், நியாய பிரமாணத்துக்கு கூட்டானது. இதெல்லாம் பரிசேயர் சதுசேயர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஏன்னா இதெல்லாம் செஞ்சுட்டு வரேன், இதெல்லாம் தாண்டி நான் ஏதாவது செய்யணும்னா என்ன பண்ணட்டும்? இதெல்லாத்தையும் வித்துட்டு என்னை பின்தொடர்ந்து வா. உடனே அவன் என்ன பண்ணிட்டான்? ஒன்னும் பேசாதவனாய் திரும்பி போய்விட்டான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதெல்லாம் செய்யறதுனால நம்ம நீதிமானாக்கப்படுகிறது அல்ல, அவரோடு கூட வாழுகிற வாழ்க்கை தான் நம்மளை நீதிமானாக்கப்படும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம நினைக்கிறோம் வாரந்தோறும் சர்ச்சுக்கு வந்துடுறோம், ஒரு வாரத்துக்கு 2 முறை உபவாசம் பண்றோம், மாதந்தோறும் காணிக்கை கொடுத்துறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உண்டானது எல்லாத்தையும் வித்துட்டு என்ன ஃபாலோ பண்ணி வான்னு சொன்னா அதை செய்வதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மள்ட்ட இருந்து நம்மளுக்கு வேண்டியதை நம்மளுக்கு வேண்டாம இருந்தா கூட அது இருக்கட்டும், அது ஏன் அப்படின்ற வைக்கிற ஒரு வாழ்க்கையில தான், ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருந்தா நம்ம ஆண்டவருக்கு உபயோகம் உள்ள பாத்திரமாக இருக்கணும். பக்கத்துல அப்பா சொல்லுங்க, இருந்தா உபயோகம் உள்ள பாத்திரமா இருக்கணும். இப்ப வீட்டுல சின்ன வீடு, நிறைய பாத்திரத்தை கொண்டு போய் வச்சிருக்கிறோம். சில பாத்திரம் உபயோகம் இல்லாத பாத்திரமா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை பார்த்து என்ன சொல்லுவோம்? தெரியாம இந்த பாத்திரத்தை வாங்கிட்டேன், ஒண்ணுத்துக்குமே வீட்டை தான் அடைச்சு, இடத்தை அடைச்சிட்டு, இது பேசாம என்ன பண்ணலாம்? மூட்டை கட்டி மேல என்ன பண்ணிடலாம். சில என்ன பண்ணுவாங்க, அதை மூட்டை கட்டி கொண்டு போய் போட்டுட்டு வேற பாத்திரத்தையும் கூட என்ன பண்ணுவாங்க. நம்ம அப்படி இருக்க கூடாது. ஹல்லேலூயா. மூட்டையில இருக்கிற பாத்திரமா நம்ம இருந்துடக்கூடாது. உபயோகம் இல்லாத பாத்திரத்தை மூட்டை கட்டி பரண மேல போடுற அளவுக்கு நம்ம கிறிஸ்துவ ஜீவியம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமா என்ன பண்ணணும்? நம்ம இருக்கணும். பாத்திரம் ஆனா அழுக்காக தான், அழுக்குதான பாத்திரம், அதுக்காக கழுவாமையா சாப்பிடலான்னு நம்ம சாப்பிடுறோமா? இல்ல, நான் சாப்பிட்ட சாப்பாடு, நான் சாப்பிட்ட தட்டு தானே, நான் எதுக்கு கழுவணும்? அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்லுங்களேன் கழுவணும்? நம்ம தட்டு அந்த காலத்துல எல்லாம் வந்து கணவன் சாப்பிட்ட எச்ச தட்டுல தான் என்ன பண்ணுவாங்க மனைவி. இப்ப எல்லாம் என்ன ஆயிடுச்சு? இது எச்ச தட்டு, வேற தட்டு. அல்லேலூயா. ஏன் சிரிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் எல்லாம் ஒன்னா இருப்போம். ஆனா தட்டுல கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம்? வேற தட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றோம். அல்லேலூயா. கழுவி கொண்டு வாங்கன்னு என்ன பண்றோம்? சொல்றோம். நம்ம அன்றன்றைக்கு வேண்டிய உபயோகம் உள்ள அந்த பாத்திரத்தையே நம்ம என்ன பண்றோம்? கழுவி கழுவி சுத்தம் பண்றோம். ஆமாவா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. இப்ப பால் வைக்கிற பாத்திரத்துல பால் வச்சுட்டீங்க, பால் பொங்கிருச்சு. அந்த பாத்திரத்தை கழுவாம மறுபடியும் பால் ஊத்துனீங்கன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? கெட்டு போயிடும். ஆமாவா இல்லையா? பரவாயில்லப்பா, நிறைய பேத்துக்கு பால் விஷயம் தெரிஞ்சிருக்குது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கெட்டு போயிடும். ஆனா அதே பாத்திரம் தான் நீங்க சோப்பு போட்டு கழுவி மறுபடியும் பால் ஊத்துனீங்கன்னா அந்த பால் கெட்டு போகாம இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஒவ்வொரு நாளும் சுத்தப்படுகிறது தெரியுங்களா? அதுதான் கிருபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பாவம் பண்ணிடுறேங்க, எனக்கு தெரியும் நான் பாவம் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா ஏதோ என்ன பண்ணிடுது. ஆனா இதுக்காக நான் வந்து பாவத்திலேயே இருக்கணும்ன்றதுக்காக அல்ல, அந்த பாவத்துல நான் சுத்தம் செய்யப்பட்டு திரும்ப அந்த பாத்திரம் தேவனால் உபயோகப்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய நாட்டுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நாட்டுல துபாயில விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, ஒரு டைம் குடிச்ச கிளாஸ் என்ன பண்ண மாட்டாங்களா? அல்லேலூயா. அப்படி நினைச்சிருந்தா நம்ம எல்லாம் என்னைக்கோ காலி. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கும் கர்த்தர் நம்மளை பயன்படுத்துகிறார். நம்ம பாவத்தை பாராத சுத்த கண்ணு. நமக்கு தாங்க அது பாவம், ஆண்டவருக்கு அது பாவம், அவ்வளவுதான். அல்லேலூயா. நமக்கு தான் அவன் பாவி, ஆண்டவருக்கு அது பாவி, அவ்வளவுதான். அவன் மனுஷன்.
அவ்வளவுதான். ஆனா அதை ஆண்டவர் வந்து எப்படி சரிப்படுத்துறாருன்னா, அதுக்காக தான் காலைதோறும் அவருடைய கிருபை. எதுக்கு காலையில வாங்கன்றோம் தெரியுமா? ஒரு நாள் முழுவதும் பாவம் நிறைந்து இந்த உலகத்துல வேலை செஞ்சு நம்முடைய மைண்டு, நம்முடைய இருதயம் எல்லாம் என்ன இருக்கும்? கரப்டடா இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விடிய விடிய மொபைல் பார்த்து காலையில எந்திரிச்சா அந்த கனவு தான், தூக்கத்திலையும் அவன்தானே, முடிச்சாலும் அவன்தானே, அதனால பின்னாடி விளைவு வினைதானே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஒரு காரியத்திலையும் உலக பிரகாரமான காரியத்துல ஓவரா போனா அது ஓவர் ஆயிடும். அல்லேலூயா. பக்கத்துல பசங்க, உலக பிரகாரமான காரியத்துல எதுவா இருந்தாலும் ஓவரா போனீங்கன்னா அது ஓவர் ஆயிடும். ஓவர் ஆயினா முடிஞ்சிடும். அல்லேலூயா. அதே ஆவிக்குரிய ரீதியில நீங்க பெருக 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 மத்தவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? குட்டி போட்டுக்கிட்டே உங்க வளர்ச்சியை ஒருத்தனால என்ன பண்ண முடியாது, தடுத்து நிறுத்தவே முடியாது. இப்போ ரீசெண்டா சென்னையில என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ரைடு நடக்குது. என்ன ரைடு நடக்கு தெரியல. பிரியாணி ரைடு. அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிரியாணி ரைடு. அப்பு அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூபர், அவர் வந்து ஒரு பிரியாணி ஸ்டால் ஓபன் பண்ணி பயங்கரமான பிரபலமா ஓடிட்டு இருக்கிறார். டிரைவரா இருந்து பயங்கரமா ஓடிட்டு இருக்குது. கடைசியில அவருடைய கிச்சனை போய் பார்த்து எல்லாம் பார்க்க போகும் பொழுது அவருடைய அந்த இடம் வந்து கரெக்டா நீட்டா இல்லாம இருக்கனால சீல் வச்சுட்டாங்க. ஸோ அவருடைய அந்த என்ன வளர்ச்சிக்கு அவரே வச்சுக்கிட்டாரு. அவர் பேர் வந்து அப்பு. அவரே என்ன பண்ணிக்கிட்டாரு? பிரச்சனைய உண்டு பண்ணிக்கிட்டாரு. என்னன்னா பயங்கர ஓவரா பண்ணிட்டாராம். அவங்க சொல்றதெல்லாம் ஓவரா ஆடிட்டான். ராமின் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உலகத்துல ஓவரா ஆடணும்னா அவ்வளவுதான், ஆட்டம் முடிஞ்சிடும். ராமின் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆட வேண்டிய இடத்துல ஆடாம விட்டு போட்டு வேற எங்கேயாவது ஒன்று ஆடிட்டு இருந்தோம்னா கடைசியில நம்ம வேற எங்கேயாவது போய் என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஆடிட்டு நிற்போம். அல்லேலூயா. இங்க கையை உயர்த்தி நிக்கலனா வேற எங்கேயோ கையேந்தி நிற்போம். அல்லேலூயா. இங்க உங்க நாட்களை நீங்க எண்ணலைனா வேற எங்கேயாவது போய் வேற ஒன்னத்தை எண்ணிட்டு நிப்பீங்க. அல்லேலூயா. இங்க வசனத்தை வாசிக்கலைனா வேற எங்கேயோ உங்க வாழ்க்கை வசனத்துல மாட்டிக்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுதான் உனக்கு ஏற்ற இடம். இத மிஸ் பண்ணிட்டேன்னா வாழ்நாள் எல்லாம் மிஸ் தான். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளையே, ஆண்டவர் நமக்குன்னு கொடுத்த அந்த அழைப்பு என்ன? ஏன் ஆண்டவர் உங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு? மற்றவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? நான் கிறிஸ்துவுக்குள்ள யாரு? நான் நாட்டப்பட வேண்டும். நான் நாட்டப்பட்டா கனி கொடுப்பேன். எப்படி நாட்டப்பட வேண்டும்? அவரோடு கூட இணைய வேண்டும். அவர் கிருபையை பிடித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய கிருபையில வளர வேண்டும். ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கிற பெரிய சந்தோஷம் என்ன தெரியுங்களா? என் பிள்ளைகள் சத்தியத்துல வளருகிறார்கள் என்று கேட்கும் பொழுதுதான் அந்த ஊழியக்காரனுக்கு சந்தோஷமா.